வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அதனால் சாம்பார் பண்ண போகிறேங்க. அதுக்கு குக்கரில் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, பெருங்காயம், வெந்தயம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டுக்க போகிறேங்க. கத்திரிக்காயும் இப்போ இது கூடவே நான் சேர்த்துக்க போகிறேங்க. அப்புறம் வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நாம் 5 விசில் விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம வாழைக்காய் வறுவலுக்கு சீரகம், பெருஞ்சீரகம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சாச்சு. 2 வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து அதையும் நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காய் சேர்க்குறேங்க. அப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிம்மில் 5 மினிட்ஸ் விட போகிறேங்க, மூடி போட்டு. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு மூடி போட்டவுடனே நல்லா வெந்துருச்சு. நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். வாங்க, நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு நம்ம வேக வச்சது அது பாருங்கள், பருப்பு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா கடைஞ்சிட்டு சாம்பார் தாளிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த பக்கம் நான் தாளிக்கிற கரண்டியில் நான் கடுகு, உளுந்து, சீரகம் தாளிச்சிருக்கேங்க. நான் பெருங்காயம் ஃபஸ்ட்டே பருப்பில் சேர்த்துட்டேன். இதை நம்ம தாளித்து கொட்டி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் சிம்மில் கொதி விட்டாக்கா நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுங்க. நான் எப்பயுமே சாம்பார் இதை மாதிரி தான் செய்வேன். ஈஸியாக டைம் சேவ் ஆகும். பாருங்கள், நம்ம சாம்பார் கொதிக்க போகுது. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தாச்சு. இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான். கத்திரிக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவலுங்க. இந்த வாழைக்காய் நம்ம கல்யாணத்துலலாம் வைக்கிற மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும், கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்கியாச்சு. நம்ம டிஃபன் சர்வ் பண்ணிக்கலாம். டிஃபனுக்கு தோசை தாங்க. அப்புறம் சட்னி பண்ணியிருக்கேங்க. புதினா, வெங்காயம், காஞ்ச மிளகா, தேங்காய் சேர்த்து சட்னியும், மதியானம் நம்ம சாப்பாட்டுக்கு வச்ச சாம்பாரும். வாங்க லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சாதம், கத்திரிக்காய் சாம்பார் நம்ம சிம்பிளாக பண்ணிட்டோங்க. அப்புறம் வாழைக்காய் வறுவல். நம்ம லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தாங்க டிஷ்ஷஸ் பண்ணேன். நன்றி.